வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஜூஸ் எதுவுமே பண்ணல. அதுக்கு பதிலாக நேற்று நைட்டு வச்ச பழைய சாதம் இருந்தது. அதையே கண்ணாவுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பழைய சாதம் வந்து டிஃபால்ட்டாகவே நம்ம கட் ஹெல்த்துக்கும் டைஜஷனுக்கு அண்ட் ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. காலையிலே பழைய சாதம் சாப்பிட்டா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அது ரொம்பவே நல்லது. எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கொஞ்சம் அதில் தயிர் அண்ட் கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸில் வந்து அப்படியே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிச்சம் மீதியான தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணலை. பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அதில் ஹெல்த்தி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ் ஏதாவது வேணும் இல்லையா? ஸோ அதனால வந்து கொஞ்சம் மோர் மிளகா கடலூர்லேருந்து எங்கள் சித்தி வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த மோர் மிளகாவும் வறுத்துக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு டிஷ் இருக்குது. ஸோ பச்சை மிளகாவை கீறி அதில் வந்து நல்லா தாளிச்சிட்டு உப்பு போட்டு வந்து பிசைஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் அண்ட் வந்து எஸ் மோஸ்ட் ஃபேவரட் சின்ன வெங்காயம் தான். ஸோ பழைய சாதம்னா சின்ன வெங்காயம் இல்லைன்னா அது எப்படிங்க? ஒரு வழியாக சின்ன வெங்காயமாக ஃபுல் அண்ட் ஃபுல்லி கட் பண்ணிவிட்டு அதையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் மிக்சியில் அடித்து தான் கொடுத்தேன். பட் எனக்கு வந்து பர்சனலாக பழைய சாதம் வந்து ஒரு சட்டியில் போட்டு சாதத்தை அப்படியே அள்ளி சாப்பிட தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். காலங்காத்தால் பழைய சாதம் சாப்பிட்டா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மையே கிடையாது. வேலை செய்கிறவங்க எப்படி இருந்தாலும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ கண்ணை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிளாஸ் குடிச்சாங்க. கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் இல்லையா? ஒரு மதியானம் வரைக்கும் தாங்கும். பழைய சாதம் பச்சை மிளகா அதில் வந்து கொஞ்சம் உப்பு. ஹெல்தி ஃபுட்னா காஸ்ட்லியான ஃபுட்டுன்னு கிடையாது. இப்படி கூட சாப்பிடலாம். ஒரு வழியாக நாங்கள் இப்படி தான் எங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணோம். கண்ணாவும் ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ மக்களே.